திரை, வரி, வட்டி. வானம் வழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கனிவாழ் உழவனுக்கு கஞ்சி கலயம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கீரின் உடல்களை போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. துளசிராமன் என்கிற இளைய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கேன். திருத்தணி தொகுதிக்காக வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். திராவிட மாடல் அரசாங்கம் கலைஞர் காலத்திலேருந்து கட்டபொம்மன் ஐயாவுக்கு பெரிய கோட்டை கட்டி கொடுத்ததுலேருந்து எங்களுடைய மக்களுக்கு 250 வீடு, இலவச வீடு, அது மட்டும் இல்லாமல் பள்ளி பாட புத்தகத்தில் கட்டபொம்மன் ஐயாவை பற்றியான பாடம், அது மட்டும் இல்லாமல் சென்னையில் துணை முதலமைச்சர் அவர்களுடைய நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு சிலை வச்சு கொடுத்தாரு சென்னையில். அதே போல் திருமங்கலத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் கட்டபொம்மன் ஐயாவினுடைய பேரில் பாலம் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு திராவிட மாடல் அரசு நிறைய நன்மை செஞ்சுட்டு வருது. எங்களுடைய கோரிக்கை உடன் செவி சாய்த்து உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. குறிப்பாக சேகர்பாபு ஐயா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கட்டபொம்மன் காலத்தில் பயன்படுத்திய பூஜை பொருட்களை செம்மைப்படுத்தி காட்சி பொருளாக அங்கே வச்சுருக்காங்க. அதே போல் எங்களுக்கு வருடத்துக்கு 2 தடவை மண்டகப்படி ரொம்ப கௌரவமாக நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மன் காலத்தில் இருந்த மணி, ஒரு 500 கிலோ எடை உள்ள மணியை பல வருடங்களுக்கு அப்புறம் சேகர்பாபு ஐயா அதை ஒழிக்க செய்திருக்காரு. இனி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கட்டபொம்மன் ஐயாவுக்காக நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை குடும்பத்துக்கும் ஓய்வூதியம், அது போன்ற விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய நன்றி கடனாக உதயநிதி அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அவருக்கு ஒரு விருப்ப மனு ஒன்று கொடுத்துட்டு திருத்தணி தொகுதியில் நான் போட்டியிடுவதற்காக கேட்டிருக்கேன்.